இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு டென்ஸ் வேணும், ஹேரில் ஷைன் வேணும், டேண்ட்ரஃப் போகணும், ஹேர் க்ரோத் பக்காவாக ஆகணும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இப்போ இது ஒரு தின் பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. தெரியாமல் கண்ணில் எல்லாம் மூஞ்சிலெல்லாம் கை வச்சிடாதீங்க, அது பரவாயில்ல. அப்படியே வைக்கும்போதே ஜில் ஜில் ஜில்லுன்னு இருக்கு, அது பரவாயில்ல. யூஸ் பண்ணுறேன் டிஷர்ட் எல்லாம் காலி, அது பரவாயில்ல. Hi guys, வணக்கம், welcome back to my channel Soulfully Subi. என்னோட ஹேர் கேர் வீடியோவில் ஒரு DIY ஹேர் பேக் பற்றி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால இந்த வீடியோவில் அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்னோட இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பண்ணி காமிச்சிருந்தேன். அது நீங்கள் பார்க்கலன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி இப்போ அதை பாருங்கள். இந்த 2 பேக்குமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே பக்காவாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த பேக்கோட இன்க்ரீடியன்ஸ் பற்றின குட்டி குட்டி டீட்டெயில்ஸை இப்போ பார்த்துடலாம். சிக்காய், அரிதா, ரீட்டா பவுடர் வந்து சொல்லுவாங்க. இது பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணும். அரிதா அண்ட் ரீட்டா ரெண்டுமே ஒரே பவுடர் தான். அண்ட் ஷிகக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்போவுமே வந்து ஷாம்புக்கு பதிலாக யூஸ்வலாக சிக்கக்காய் யூஸ் பண்ணுறது தான். அண்ட் இது வந்து நம்மளோட டேண்ட்ரஃப், லைஸ் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். அண்ட் நம்ம ஹேரையுமே நல்லா கிளென்ஸ் பண்ணும். அண்ட் ரீட்டா பவுடரும் கிட்டத்தட்ட ஷிகக்காய் மாதிரி தான். அண்ட் இதில் வந்து இந்த ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் இருக்கனால ஷாம்புக்கு பதிலாக இதையுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயுர்வேதிக் ஷாம்பூஸ் அண்ட் ஆர்கானிக் ஷாம்பூஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததா ஆம்லா அண்ட் பிரிங்ராஜ் பவுடர். பிரிங்ராஜ் வந்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட். இதுவுமே வந்து எல்லா ஹேர் கேர் ப்ராடக்ட்லையுமே இருக்கும். ஏன்னா இது வந்து ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி நேச்சுரலாக ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆம்லா நம்ம எல்லாருக்குமே தெரியும், விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது. நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது இது வந்து இன்னும் நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுத்துக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம பேக்கை அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கேன் பண்ண ஹேரோட எக்ஸ்டர்னல் வந்து ஹெல்த்தை வந்து இது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா என்னோட ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் ஹைபிஸ்கஸ் பவுடர். ஹைபிஸ்கஸ் வந்து நம்மளோட ஹேரோட டல்னஸ், ஃப்ரிஸினஸ் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். இதில் இருக்க ரெசிலியன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து நான் என்னோட ஸ்கின் கேர்லேயுமே நான் வந்து ஹைபிஸ்கஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதை பற்றி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஹைபிஸ்கஸ் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் வந்து என்னோட ஷூட்காகலாம் நிறைய அயன் பண்ணுறது, கேர்ள் பண்ணுறது இதெல்லாம் யூஸ் பண்ணனால பயங்கரமாக டேமேஜ் ஆகும். இது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த டேமேஜ் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு. அண்ட் ஹேர் வந்து பயங்கர சில்கி அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் வந்து இது எல்லாமே அமேசானில் வாங்கினேன். ஹென்னா ஹப் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இது எல்லாம் சேர்த்து ஒரு காம்போ மாதிரி ஒரு ஆஃபரில் கிடச்சிது. ஸோ நான் வந்து அப்படியே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அண்ட் இது வந்து நான் ஒரு 1.5 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேக்கை. இப்போது இந்த பேக் நான் எப்படி ரெடி பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டில் இருந்தும் ஒரு ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன், லைக் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹேர் லென்த்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் வந்து இது இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸாக வந்து எந்த ஷாம்பூ, கண்டிஷ்னர், மாஸ்க் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் நான் என்னோடய ஹேர் கேர் வீடியோவில் சொன்ன மாதிரி டோட்டலாக வந்துட்டு நான் மீரா ஹெர்பல் பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் 1.5 இயர்ஸாகவே. என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே பெட்டர் ஆகிருக்கு தான். அண்ட் இது வந்து கர்ட். ஸோ நான் வந்து கர்டில் மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணேன். ஸோ கர்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு டேண்ட்ரஃப் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டா போதும். அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக கன்சிஸ்டன்சி இருக்கும்போது அது ஸ்கேல்ப்லலாம் வந்து நல்லாவே வந்து படும்போது இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும்.
ஸ்கேல்போட ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஹேர் க்ரோத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கர்ட் வந்து கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை அந்த பேஸ்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து அப்படி மூக்கிலலாம் ஏறும். அண்ட் இந்த பேக் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் டே டைமில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் கூல் பண்ணும் பாடியை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈவினிங்கில் யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து கோல்ட் பாடியாக இருக்குன்னா ஈவினிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா கோல்ட்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேயில் யூஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே இந்த பேக் வந்து டேயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சைனஸ் இருக்குது, அதனால் ஈவினிங்கில் போட்டோன்னா நான் காலி. இப்போ இது ஒரு தின் பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம அந்த ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து என்னோட ஹேர் ஆயில், DIY ஹேர் ஆயில், இது வந்து என்னோட ஆன்ட்டி வந்து இதில் நிறைய எக்கச்சக்கமாக இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவுமே எனக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலாக இதை வந்து ஓவர் த நைட் நல்லா வந்து ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுட்டு மார்னிங் வந்து இந்த பேக் போடுவேன். இப்போ டைம் இல்லாத டைமில் ஜென்ரலாக வந்துட்டு ஆயிலை அப்படியே இதுலேயே ஆட் பண்ணிடுவேன். நீங்களுமே உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஆயிலை நீங்கள் இதுலேயே ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ ஆயில் அப்ளை பண்ணல ஹேரில், ஸோ அதனால் இதுலேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ இந்த பேக் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு டென்ஸ் வேணும், ஹேரில் ஷைன் வேணும் அப்படின்னா வெறும் ஹேரில் மட்டும் டக்குன்னு அப்ளை பண்ணி ஒரு 30 minutes to 40 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஹேர் க்ரோ ஆகணும், நல்லா வந்து சேஞ்ச் வேணும், டேண்ட்ரஃப் போகணும், ஹேர் க்ரோத் பக்காவாக ஆகணும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு நினச்சி இது யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் இதை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணணும். வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணணும். இப்படி தான் அப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா ஆக்சுவலாக கீரை கொட்டுது. மிரர் பார்த்துட்டே அப்ளை பண்ணி பழகிக்கேன். இப்போ வந்து வீடியோக்காக அதே போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்கேல்ப் தான் ரொம்ப மெயின். ஏன்னா எனக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அந்த ஸ்கேல்பில் வந்து கொஞ்சமாக அண்ட் இந்த டெயில் கோம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு லேயர் எடுத்து அப்புறம் அதில் அப்ளை பண்ணலாம். அப்படியே வைக்கவே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு ஸ்கேல்பெல்லாம். ஸ்கேல்பில் வந்து எங்கே இது படலைன்னு ஆக்சுவலாக உங்களுக்கே அந்த ஃபீல் இருக்கும். இப்போ இங்கெல்லாம் படாத மாதிரி இருக்கே. ஸோ அதனால் அந்த ஃபீல் வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடலாம். எங்கேயாவது அப்ளை பண்ணால் முட்டமா அப்படின்ற இஷ்யூஸ்லாம் இருக்காது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணுறேன் அப்புறம் போயிட்டாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நான் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அவ்வளோதான். இது உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கம்பல்சரி இது மசாஜ் பண்ணியே ஆகணும் இல்லைனா ஒர்க் ஆகாது அப்படிலாம் இல்லை. டைம் இருக்கும்போது கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால் அண்ட் லைஸ், இது எல்லாத்துக்குமே வந்து லைஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் ஹேர் ஃபாலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ணும், ப்ரிவென்ட் பண்ணும். ஹேர் ஃபால் ப்ரிவென்ட் பண்ணும். ஆனால் ஹேர் க்ரோத்துக்கு இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு 1/2 hour to 40 minutes
ஹீட் பாடி இருக்கிறவங்க ஒரு 1 hour கூட விடலாம். ஸோ விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். தெரியாமல் கண்ணில் எல்லாம் மூஞ்சிலெல்லாம் கை வச்சிடாதீங்க. ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும் அது பரவாயில்ல. நான் வந்து இப்போ ஒரு 20-25 minutes தான் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேர் உங்களுக்கு காட்டுறேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இம்மீடியட்டாக வந்து ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ஒரு 1 hour 1.5 hours அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து செம்ம ஸ்மூத்தாக சில்கியாக சாஃப்டாக இருக்கும். நான் வந்து அந்த ஹேரையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னோடய ஹேர் வந்து ட்ரை ஆகிட்டும். என்னோடய ஹேர் இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு, பார்க்க நல்ல வால்யூமோடு இருக்குது. இன்னும் 1 hour 1.5 hours அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இது வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பேக்கை வந்து கர்ட் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, வாட்டர் மிக்ஸ் பண்ணியே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லவ் யூ.